இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த கோவில் மணி மாதிரி எதுவும் இல்லையா? கரண்ட்ல தான் அந்த மேளம் அடிக்குமா? அந்த பழைய முறையெல்லாம் போயாச்சுங்க. இப்போ இந்த மேளம் தான் எல்லா கோயிலையும் இருக்கு. என்ன சகல, இந்த கோவில்ல மணி இல்லையாமேப்பா, கரண்ட்ல அடிக்கிற மேளம் தான் இருக்காமே. ஏப்பா நவீன் கோவில் மணியை கேட்டதால சொன்னா. வாங்க. ஹலோ நவீன். ஹலோ, சொல்லு கார்த்தி. நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சா? பெட்டிக்குள்ள இருக்க என்னால முடியலடா. மூச்சு ரொம்ப திணறுது. இல்லடா, அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். நீ மணி சத்தம் கேட்டதா சொன்னல, அது கோயில் மணி தானே? ஆமா கார்த்தி, நல்லா தெரியும். அது கோவில் மணி சத்தம் தான். இல்லடா, ஃபேக்டரி பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, ஆனா அங்க மணி எதுவுமே இல்ல. அதான்டா குழப்பமா இருக்கு. ஐயோ இல்ல கார்த்தி, எனக்கு நல்லா தெரியும். அது கோவில் மணி சத்தம் தான் கேட்டுச்சு. சரிடா, நீ வச்சிருக்க போன் யாருதுன்னு சொன்ன? அவன் பேரு ஏதோ சேகர். எது கேக்குற? அவனை பிடிக்க முடியுதான்னு பாக்குறேன்டா. சரி, சீக்கிரம் கண்டுபிடிச்சிரு கார்த்தி, என்னால முடியல. தைரியமாயிடுறா, கிட்ட நெருங்கிட்டோம். உன்னை சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம். சரி. யார் நீங்க? என்ன வேணும்? சேகர பார்க்கணும். நான் அவனுக்கு தெரிஞ்சவன் தான். வீட்டுல இருக்கானாமா? அவர் இல்லையே, நேத்துல இருந்து வீட்டுக்கு வரல. எங்க போனாருன்னு தெரியல. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன், நீ போமா. நீ போமா. நேத்துல இருந்து அந்த சேகர காணும்னு அவன் பொண்டாட்டி சொல்றான். போனும் அவங்கிட்ட இல்ல. இப்ப அவனை எங்கன்னு போய் தேடுறது? மவனே, என்ன சித்தப்பா? அவன் வீட்டுல இல்ல மவனே, எங்க படுத்து கிடக்குறானோ. நீ கிளம்பு. என்ன மவனே, நீ சொன்ன மாதிரியே குடிச்சிட்டு மட்டையாகி கிடக்குறான். சித்தப்பா, கார்ல ஒரு தண்ணி பாட்டில் இருக்கு, எடுத்துருவோம். போதை எத்தனையோ வைப்போம். டேய் 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 சேகரே, டேய். என்னடா அவனே இந்த எந்திரா. டேய் சேகரே, எந்திரா. டேய் சேகர், எந்திரா. எந்திரா, எந்திரி. என்னடா இங்க வந்து குடிச்சிட்டு படுத்து கிடக்குற? எந்திரா. எந்திரி, மேல எந்திரி. எந்திரா. நெல்லு. பாத்து. அண்ணா, நீங்களா? நீங்க என்னண்ணே இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? எல்லாம் என் தலையெழுத்துறா. உன்னை தேடி இவ்வளவு தூரம் வரேன் பாரு. ஏண்ணே, ஏதாவது பிரச்சனையாண்ணே? டேய், உன் செல்போன் எங்கடா? ஏண்ணே, என்கிட்ட தானே இருக்கு. உங்ககிட்டயா? எங்கடா? எடு எடு. அண்ணா, போன காணோண்ணே. போதில் எங்கேயோ விட்டுட்டேன்னு நினைக்கிறேண்ணே. டேய் லூசு, நேத்து அந்த நவீன போதைக்கிறப்போ அந்த பெட்டிக்குள்ளே அவன் போன் விழுந்திருக்குடா. இப்போ அந்த போன் பெட்டிக்குள்ள இருக்குடா. அந்த போன் எடுத்து அவன் போலீஸ் கண்ட்ரோல் ரூம் வரைக்கும் பேசிட்டான்டா. அண்ணா, என்னண்ணா சொல்றீங்க? நிஜமாவா? என்ன, உங்ககிட்ட ஒரு காரியத்தை ஒப்படைச்சா இப்படியா சொதப்பி வைப்ப? ஒரு சின்சியாரிட்டி வேண்டாம்? வாடா சித்தப்பா, அவனை பிடிங்க. வாடா. என்னம்மா திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? என்ன விஷயம்? நேரா அந்த பரமேஸ்வரி கிளவி வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற துர்கா கிட்ட உன் புருஷன் செத்துட்டாருன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கன்னு ஒரு வெடியை கொளுத்தி போட்டுட்டு வந்துரு. அது போதும். சரிங்கம்மா, நான் இப்பவே போறேன். அடியே துர்கா, என் புருஷன் மேலையா உன் புருஷன் கை வைக்கிறான். இனிமே நீயும் நிம்மதியா இருக்க கூடாது. ஹலோ கார்த்தி, அந்த சேகரை கண்டுபிடிச்சியா? என்னால இங்க இருக்க முடியல கார்த்தி, எனக்கு மூச்சு புட்டுது. இல்லடா, அவன் வீட்டுக்கும் போய் பார்த்துட்டோம். அவன் அங்கேயும் இல்லை. அவன் போன் வேற உன்கிட்ட இருக்கு. அவனை எப்படி பிடிக்கிறதுனே தெரியல. எனக்கு தெரியலடா, தெரிஞ்சா சொல்றேன். சரிடா, நீ பேனிக் ஆகாம இரு. நான் எப்படி அவனை கண்டுபிடிச்சு அங்க வந்துடுவேன். சரி கார்த்தி, நீ எப்படியாச்சும் காப்பாத்திருவாங்கிற நம்பிக்கையில தான் இருக்க. சரிடா. அம்மா 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 அம்மா. டேய், ஏன்டா அப்படி மூச்சு இறக்க ஓடி வர? என்னாச்சு? அம்மா, உங்க பேத்தி துர்கா புருஷன் இறந்து போயிட்டு தான் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கம்மா. அதான் உங்ககிட்ட சொல்லான்னு வந்தேன். வச்சனா சரி, என்ன மாத்திரா பேசுற நீ? இல்லம்மா, ஊர் முழுக்க நவீன் செத்துட்டு தான் பேசிக்கிறாங்கம்மா. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதுன்னு சொல்றதுக்காக வந்தம்மா. அப்ப நான் போயிட்டு வரமா?
என்னையா அது இவன் என்னென்னமோ சொல்லிட்டு போறான். இது நம்பர் தான் நம்ப கூடாதான்னு தெரியலையே. அம்மா இது ஏதாவது வதந்தியா இருக்குமா? இத நம்ம நம்ப வேண்டாமா? ஆமாப்பா, நம்ம ஊர்ல தான் இருக்கிறதா பறக்கிறதுன்னு சொல்லுவாங்களே. இங்க பாரு துர்கா, நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத. அந்த ஆள் சொல்லிட்டு போனது கண்டிப்பா உண்மையா இருக்காது. ஆமா, நவீனுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவர் எங்கேயாவது நல்லதா இருப்பாரு. அம்மாடி துர்கா, ஒன்னும் ஆயிருக்காதுமா, நீ கவலைப்படாம இருமா. அவன் நல்லா இருப்பாம்மா. நீ யோசிச்சு ஃபீல் பண்ணாத துர்கா. அக்கா ப்ளீஸ் கா, வேண்டாம் அக்கா. அக்கா சொன்னா கேளுக்கா. அக்கா என்னாச்சு? ஹே அக்கா துர்கா, அக்கா பாருங்க. என்ன பண்றா? துர்கா 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 சொன்ன கேளுமா? அதெல்லாம் பண்ணாத. சொல்றத கேளு. சொன்ன கேளுமா? துர்கா பண்ணாத அக்கா. துர்கா துர்கா நீ என்ன பண்ற? சீக்கிரம் கதவு தர. அக்கா துர்கா சொன்னா கேளு. துர்கா கதவு தர. கதவு தர. துர்கா சொன்ன கேளுமா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? துர்கா கதவு தரமா? துர்கா கதவு தரமா? துர்கா ப்ளீஸ் கதவு தர. அம்மாடி துர்கா 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 என்னாச்சு துர்கா? என்னாச்சுமா? என்ன காரியம் பண்ணிட்டாடா இவ? அப்ப ஃபுல் விஷயத்தை குடிச்சிட்டாப்பா. ஐயோ துர்கா துர்கா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம்ப்பா. ஹாஸ்பிடல் போலாம். தூக்குப்பா தூக்கு பாத்து. ஐயோ பாட்டி வீட்ல நாங்க எல்லாரும் இருந்தப்போ ஒரு ஆள் வந்து நவீன் செத்துட்டதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கன்னு சொன்னான். அத கேட்டு துர்கா ஷாக் ஆகி பூச்சி மருந்து எடுத்து குடிச்சிட்டான். ஐயோ நாங்க எல்லாரும் பதறி போய் அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அவ மயக்கத்துல இருந்தும் கூட நவீன் நவீன் புலம்பிட்டு இருக்கறதா டாக்டர் சொல்லி அந்த நவீனை எப்படியாச்சும் உடனே இங்க வர வைங்க, அப்பதான் துர்காவை பொழைக்க வைக்க முடியும்னு சொல்றாங்க. ஏ நவீனுக்கு எதுவும் ஆகல, உயிரோட தான் இருக்கான். என்ன சொல்ற? நவீன் உயிரோட இருக்கானா? ஆமா, நான் நவீன் கிட்ட போன்ல பேசினேன். யாரோ உங்களை குழப்பி விடுறதுக்காக தான் இப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க. அப்ப நவீன் இங்க கூட்டிட்டு வர முடியுமா? அவர் வந்தாதான் துர்காவை பொழைக்க வைக்க முடியும். ரேவதி, நான் நவீன் கிட்ட போன்ல தான் பேசியிருக்கேன். அவன் எங்க இருக்கான்னு தெரியல, அவனை தேடி தான் போயிட்டு இருக்கேன். சரி சீக்கிரம் வாயே. என்னம்மா நீ பேசுறத பார்த்தா நவீன் உயிரோட இருக்கிறதா மாப்பிள்ள சொன்ன மாதிரி இருக்கு. ஆமாப்பா, அவரு உயிரோட தான் இருக்காரா. போன்ல பேசினதா சொன்னாரு. ஓ, அவர் உயிரோட தான் இருக்காருன்னா துர்காவை காப்பாத்திரலாம். ஒன்னும் பிரச்சனை இருக்காது. அவரு மயில் மாமாவை அனுப்பி விடுறதா சொல்லிருக்காரு. வெயிட் பண்ணுவோம்.